வெற்றி துரைசாமியை தேடும் பணி 4வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கார் ஓட்டுநர் மற்றும் அவரது நண்பர் வெற்றி துரைசாமி என 3 பேரும் இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றனர். அங்கு கார் விபத்துக்குள்ளாகி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. அது அங்கிருந்த சட்லஜ் நதியில் கார் மூழ்கியது. இதனைத் தொடர்ந்து அவரை தேடும் பணி என்பது 4வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், 4வது நாளாக அவரை தேடும் பணி தொடர்கிறது. என்ன சிக்கல் இருக்கு? தற்போதைய நிலை என்னவா இருக்கு? ஹிமாச்சல பிரதேஷ் சட்லஜ் ஆற்றின் விழுந்து விபத்துக்குள்ளான வெற்றி துரைசாமியை தேடும் பணியானது 4வது நாட்களாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக 3 தினங்களுக்கு முன்பாக சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, அவரது நண்பர் கோபி மற்றும் கார் ஓட்டுநர் தஞ்சின் ஆகியோர் இமாச்சல பிரதேசம் கசாங்நாலா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கார் விபத்துக்குள்ளாகி கீழே ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் ஆற்றில் விழுந்து மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் தஞ்சின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் பலத்த காயங்களோடு கோபி என்பவர் மீட்கப்பட்டு அவர் தற்போது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சைதை துரைசாமியின் மகனான வெற்றி துரைசாமி கடந்த 3 நாட்களாக தேடியும் கிடைக்காததால் 4வது நாட்களாக இன்றும் 100க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போன்று உள்ளூர் போலீசார், மேலும் தனியார் ஸ்கூபா டிரைவிங் பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்கள் என 4 தரப்பு வீரர்களும் தற்போது 4வது நிலையாக தேடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேடுதல் வேட்டையானது காலை 11 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சாயந்தரம் 4 மணி அளவில் முடிவுற்று இருக்கிறது ஒவ்வொரு நாட்களும். ஏனென்றால் அங்கு மிக கடுமையான பனிப்பொழிவு பொழிந்து வருவதால் அங்கு தேடுதல் வேட்டையில் சிறிது அளவு சுணக்கம் இருப்பதாக இமாச்சல பிரதேச போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது கடந்த 3 நாட்களாக சுமார் 30 கிலோமீட்டர் சதுர அளவு கொண்ட அந்த பரப்பளவில் முழுமையாக தேடிவிட்டதாகவும், ஆனால் மாயமான அந்த வெற்றி துரைசாமி கிடைக்கவில்லை எனவும் தற்போது 30வது கிலோமீட்டரில் இருந்து தேடுதல் மீட்பு படையானது மையம் கொண்டு அங்கிருந்து தேடி வருவதாகவும், மேலும் சம்பவம் நடந்த கசாங்நாலா பகுதியிலிருந்து பக்ரானங்கல் அணைக்கட்டு சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும், அடிக்கப்பட்ட பொருள் அனைத்துமே பக்ரானங்கல் அணைக்கட்டு வழியாகத்தான் வரும் என்பதால் தற்போது ஒரு டீமானது பக்ரானங்கல் அணைக்கட்டில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் இமாச்சல பிரதேச போலீசார் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இமாச்சல பிரதேச மாநிலம் பக்ரானங்கல் அணை அருகே தேடும் பணி 4வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி பயணித்த கார் ஆற்றில் விழுந்த விபத்தில் அவர் மாயமாகியிருக்கிறார். அவரை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவரை தேடும் பணியில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.